ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகை சாமே வசது ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ मातापितृभ्यां नमो नमः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஓம் ஸ்ரீ மகாசரஸ்வத்யை நமः. ஓம் சர்வேப்யோ தேவேப்யோ நமோ நமः. ஓம் சர்வாப்யோ குருபரம்பராப்யோ நமோ நமः. தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் விபரீத பாவனையை நீக்கும் பொருட்டு நிதித்தியாசனம் என்னும் ஆத்ம தியான பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். நிதித்தியாசனம் என்பது புதிதாக எந்த அறிவை பெறுவதற்காக செய்யப்படுவது அல்ல. புதிதாக எந்த அனுபவத்தை பெறுவதற்காகவும் செய்யப்படுவது அல்ல. ஸ்ரவணத்தின் போதும் மனனத்தின் போதும் கேட்ட கருத்துக்கள் நம் வாழ்க்கை மயம் ஆகும் பொருட்டு ஆழ்மனதில் பதிய வைக்கும் ஒரு முயற்சியே ஆகும். நாம் குருவின் மூலமாக நீண்ட நாட்கள் தத்துவ ஞானத்தை பெற்று வருகின்றோம். இருப்பினும் வாழ்வின் சூழ்நிலைகள் பலவாக அமையும் போது அந்த அறிவு நமக்கு பயன்படாமல் போகின்றது. சூழ்நிலைகளின் போது நம் அறிவில் தடுமாற்றம் ஏற்படுகின்றது. அதன் காரணமாக புதிதாக பெற்ற இந்த அறிவை நாம் பயன்படுத்த தவறுகின்றோம். சுபாவமாக இருந்த அஞ்ஞான காலத்தில் இருந்த அந்த சிற்றறிவே நம்மை பலவந்தமாக
சிந்திக்க தூண்டுகின்றது. எனவே நிதித்தியாசன சமயத்தில் சில கற்பனையான சூழ்நிலைகளை நம் மனக்கண் முன் பயிற்சி செய்து வைத்திருப்போமே ஆனால் அதுபோன்ற சூழ்நிலைகளை நாம் வாழ்வில் சந்திக்கும் போது அந்த அறிவு நமக்கு துணை நிற்கும். அவ்வாறு இன்று ஒரு கற்பனையான ஒரு சூழ்நிலையை பற்றி சிந்திக்க போகின்றோம். நம்மை முழுமையாக நம்முடைய குற்றங்களோடு குணங்களோடு நம்மை ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கு அருகில் இருக்கும்போது நம்முடைய உணர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நம்மை முழுமையாக புரிந்து கொண்டு நம்மீது அக்கறை கொண்டு நம்முடைய குணங்குற்றங்களோடு ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கு அருகில் இருக்கும்போது நம்முடைய உணர்வு எப்படி இருக்கின்றது? அவ்வாறே நம்மை ஏற்றுக்கொள்ளாத, நம்மை புரிந்து கொள்ளாத ஒரு நபருக்கு அருகாமையில் இருக்கும்போது நம்முடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இதை சற்று நாம் தியான சமயத்தில் ஆராய்ச்சி செய்வோம். நம்முடைய பலம் பலகீனம் இரண்டையும் ஏற்றுக்கொண்டு நம்மை புரிந்து கொண்ட ஒருவரோடு இருக்கும்போது நாம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் நம்மை புரிந்து கொள்ளாதவருக்கு அருகாமையில் இருக்கும்போது நாம் துயரப்படுகின்றோம். இதை சில நிமிடம் ஆழ்ந்து சிந்திப்போம். நம்முடைய உணர்ச்சிகளில் ஏற்படும் மாற்றமானது நம்முடைய சூழ்நிலைகளை சார்ந்ததாக இருக்கின்றது. நம்முடைய மனதில் ஏற்படும் மகிழ்ச்சிக்கும் துயரத்திற்கும் அந்த சூழ்நிலை காரணமாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையை நம்மால் மாற்ற முடியாது. அந்த நபர்களை நம்மால் மாற்ற முடியாது. நம்மை துயரப்படுத்துகின்ற மனிதரை நம்மால் மாற்ற முடியாது. நம்மை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் அருகாமையில் இருக்கும்போது நாம் துயரப்படுகின்றோம். உண்மையில் நம்மால் மாற்றத்தை எங்கு செய்ய முடியும்? நாம் அவற்றை அணுகும் முறையில்தான் மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். நம்மை ஏற்றுக்கொள்ளாதவரை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும்போது நாம் துயரத்திலிருந்து சிறிது சிறிதாக விடுபட முடியும். நம்மை துயரப்படுத்துபவர்களை மாற்ற முயலாமல், நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களை மாற்ற முடியாமல், மாற்ற முற்படாமல் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்மை நாம் மாற்றி அமைத்து கொள்வதன் மூலமாக நாம் துயரத்திலிருந்து வெளிவர முடியும். சூழ்நிலைகளை மாற்ற முடியாது, மனிதர்களை மாற்ற முடியாது. அவற்றை
மாற்றியமைக்கும் அறிவு நம்மிடம் இருக்கின்றது. மாற்ற முடியாத சூழ்நிலைகளை, மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் யுக்தி ஒன்றின் மூலமாக மட்டுமே நாம் பலவிதமான துயர சூழ்நிலைகளிலிருந்து விடுபட முடியும். இறைவா, என்னை துயரப்படுத்தும் மனிதர்கள், துயரப்படுத்தும் சூழ்நிலைகள் ஆகியவற்றை சரியான வகையில் அணுகும் அறிவை எனக்கு அருள்வாயாக. இறைவா, என்னை துயரப்படுத்தும் சூழ்நிலைகள், என்னை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் ஆகியவற்றை அணுகும் விவேகத்தை எனக்கு அருள்வாயாக. கற்பனையாக சில கடந்த காலத்தில் நடந்த சில சூழ்நிலைகளை கண்முன் கொண்டு வந்து அவற்றை எவ்வாறு இனி வருங்காலத்தில் அறிவுபூர்வமாக அணுகுவது என்பதை சில நிமிடங்கள் சிந்திப்போமாக. ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பிரணம்ய சிரசா தேவம் கௌரிபுத்திரம் விநாயகம் பக்தாவாசம் ஸ்மரே நித்யம் ஆயுः காமார்த்த சித்தயே. பிரதமம் வக்ரதுண்டஞ்ச ஏகதந்தம் த்விதீகம் திருத்தீயம் கிருஷ்ணபிங்காக்ஷம் கஜவக்த்ரம் சதுர்த்தகம் லம்போதரம் பஞ்சமஞ்ச ஷஷ்டம் விகடமேவ ச சப்தமம் விக்னராஜஞ்ச தூம்ரவர்ணம் ததாஷ்டமம் நவமம் பாலச்சந்திரஞ்ச தசமந்து விநாயகம் ஏகாதசம் கணபதிம் द्वादशन्ति गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ति यः पटे नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं प्रभो। विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं। जपेत् गणपतिस्तोत्रं षड्भिर्मासं फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः। अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः। ओम विघ्नविनायकमूर्ति की। ओम वरांकुशौ पाशमभीतिमुद्रां करैर्वहन्तीं कमलासनस्तां बालार्ककोटिप्रतिभां त्रिनेत्रां भजेऽहमाद्यां भुवनेश्वरीं तां। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। ओम श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णं च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि।
ஓம் சாந்தானந்தகுரும் தேவம் சச்சிதானந்தவிக்கிரகம் ஓம் ஓங்காரானந்த பிரம்மேந்திரம் ஓங்காரதத்வதர்சனம் யவதூதம் அஹம் வந்தே ஞானநிர்தூதகல்மஷம் ह्रीङ्खायापादसम्पूज्यं हृदयानन्ददायकं ओङ्कारानन्दपादाब्जं नमामश्चित्तशुद्धये समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ओम्. நம்ம அஷ்டாவக்ர கீதை தொடங்கலான்னு ஒரு முகவுரையோடு நம்ம நல்ல ஒரு சந்தர்ப்பம். திருஷ்ய விவேகம் நல்லா பார்த்து முடிச்சிட்டோம், நிறைவாக பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ அஷ்டாவக்ர கீதை அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் எடுக்கலாங்கிறத நம்ம ஒரு முயற்சியில் இருக்கோம். முன்னாடி முகவுரையாக சில எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறோம். இத்தனை வருஷம் படிச்சுக்கிட்டே இருக்கோம், இருந்தாலும் இதனுடைய பிரயோஜனம் என்ன? நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே சூழ்நிலைகள் இருக்குது. சாதகமான சூழ்நிலைகள், பாதகமான சூழ்நிலைகள் ரெண்டு இருக்குது. வாழ்க்கைன்னு வந்தாலே நமக்கு சுகம் துக்கம் மாறி மாறித்தான் வரும். இப்போ நமக்கு பாதகமான சூழ்நிலைகள் வரும்போது அதை நாம் எப்படி கையாள்வது தான் அங்கே தான் நம்ம தட்டுத்தடுமாறி போயிடும். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம எவ்வளோதான் பிளான் பண்ணி காரியம் நடத்தினா கூட நம்ம நினைக்காத ஏதாவது பிரச்சனை வந்து நிற்கும். அந்த காலத்திலே பாடியிருக்காங்க, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் இது. இப்போ நமக்கு சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன். நம்ம வாழ்க்கையில் பிராரப்தம் யாருக்கு எப்போ என்ன பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்தும்னு தெரியாது. யாருக்குனாலும் எப்போனாலும் என்ன பிரச்சனைனாலும் வரலாம். இப்போ அந்த சமயத்தில் நாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? நமக்கு பாதகமான சூழ்நிலைகள் நமக்கு வாழ்க்கையில் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம எல்லாருமே நம்ம நிம்மதியை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிம்மதி எங்கே கிடைக்கும்னு தெரியாமல் என்ன பண்ணுறோம்? தப்பான இடத்துல தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு முதல்ல பிரச்சனை வரும்போது நம்ம எங்கே போகிறோம்? ஒரு கேஸு சிலிண்டர் மாட்ட தெரியல அப்படின்னா என்ன பண்ணுறோம்? நேராக பக்கத்தில் இருக்கிறவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிட்றோம். எந்த பிரச்சனைக்கெலாம் முதல்ல என்ன பண்ணுவோம்? நம்ம உலகத்தை சார்ந்து இருக்கின்றோம். பிரச்சனைக்கு முதல்ல யாராவது நமக்கு கை கொடுக்க மாட்டாங்களா, கீழே விழுந்தோடனே யாராவது தூக்கி விட மாட்டாங்களான்னு நினைக்கிறோம். அது மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே என்ன பண்ணுறோம்? நமக்கு முதல்ல உலகத்திலேருந்து யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? உறவுகள் ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுமா? யாராவது மனிதர்கள் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு என்ன பண்ணுறோம்? ஒரு பிரச்சனை வந்தோடனே முதல்ல ஹெல்ப்பை வெளியே தான் தேடுறோம். ஹெல்ப்னு கத்துறோம். என்ன பண்ணுறோம்? நமக்கு யாராவது நமக்கு கை கொடுக்க மாட்டாங்களா? அது என்னவாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், உடம்பு முடியலன்னா யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு அந்நேரம் தான் நமக்கு தெரியும். தனியாக இருக்கமே அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. இப்போது உலகத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? அதனுடைய சகாயத்தை நாம் ஏற்கும். உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உலகத்திலிருந்தால் முதல்ல அதுதான் ஃபஸ்ட்டு. ஃபிசிக்கலி யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? பல நேரம் மனிதர்கள் நிறையா பேர் இருப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது நம்ம அவங்ககிட்ட போய் நிறையா அட்வைஸ்லாம் கேட்போம். ஆனாலும் என்ன ஆகும்? பல நேரங்களில் என்ன ஆகும்? அதை ஒர்க் பண்ணி கொடுக்க அதனால் தீர்வு நமக்கு கிடைக்காது. மனித முயற்சியால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு பல நேரங்கள் கிடைக்காது. நம்ம எவ்வளோதான் சமத்தியாக இருந்தால் கூட என்ன பண்ண முடியாது? முழுமையாக சில நேரங்களில் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு நமக்கு கிடைக்காது. அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுறோம்? நம்ம வேதத்தை நம்ம எடுக்கிறோம். வேதத்தில் 2 பாகம் இருக்குது. ஒன்று வேத பூர்வம், இன்னொன்று வேத அந்தம். வேத பூர்வத்தில் பகவான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கணும். இப்போ உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்த நாம் யாரை சேர்ந்தவர்கள் இருக்கோம்? பகவானை சார்ந்து இருக்கின்றோம். என்னால் முடியாது, என்ன பண்ணுறோம்? சரணாகதி கொடுத்துடணும். அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ 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 மகேஸ்வரன். என்ன பண்ணிடுறோம்? என்னால் முடியல அப்படின்னு என்ன பண்ணிடுறோம்? நம்முடைய சக்தி எல்லாம் அங்கே சரண்டர் கொடுத்துரும்.
இப்போ உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்க நாம் என்ன பண்ணுறோம், நம்ம இறைவனை சார்ந்து. எல்லா மதத்துலேயும் இதுதான் நமக்கு, கிறிஸ்டியானிட்டியாக இருக்கும், முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறோம், நம்ம இறைவனை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். அங்கேயும் என்ன பண்ணுறோம், ஹெல்ப் வெளியே இருந்து தான் வரணும்னு நினைக்கிறோம். திருஷ்டமாக உறவுகள்கிட்ட ஹெல்ப் கேட்டோம், இப்போ அதிருஷ்டமான பகவான்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்குறோம். அதிருஷ்டம்னா நம் கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத அந்த பகவான்கிட்ட இருந்து நம்ம உதவியை நாடுறோம். பகவான் மானுஷ ரூபேன அப்படிங்கிறோம். பகவான் பல நேரங்கள் என்ன பண்ணுவார், தான் நேரம் வரமாட்டோம், யார் மூலமாவது நமக்கு என்ன பண்ணுவார், ஹெல்ப். அது நம்ம நிறைய திருஷ்டமாக பார்த்துருப்போம். நம்ம யாரோ நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப நிர்கதியாக அப்படி அனாதையாக நின்றுட்டு இருந்திருப்போம். எப்படியோ யாரோ என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க. அப்போவும் நம்ம ஹெல்ப்பை எப்படி வெளியே இருந்து தான் நம்ம ஹெல்ப்பை பிரச்சனை வரும்போது என்ன ஆகணும், முதல்ல நம்மளுடைய நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு என்ன ஆகிடும், தகர்த்து எரிஞ்சிடும். மூணாவது, இப்போ நமக்கு சாஸ்திரம் பல நேரங்களில் பகவானால் கூட என்ன பண்ண முடியாது, சில பிரச்சனைகளை தீர்வு கொடுக்க முடியாது. அது உறவுகள்லையா இருக்கட்டும், உடைமைகள்லையா இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும். நம்மளும் என்னென்னமோ பண்ணுவோம், எவ்வளவோ சமத்தாக இருந்து பார்ப்போம். அதுக்கு மேலே சமத்தா பகவான் என்ன பண்ணுவார், கரெக்டாக நமக்கு எங்கே வலிக்குமோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். நம்மளுடைய தேர் அங்கே கொண்டு போய் நிற்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பகவானாலையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, முழுமையாக சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது. பிராரப்தத்தை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அப்போ சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன். அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அப்போ அந்த சமயத்தில் தான் மனுஷன் என்ன பண்ணுறான், வேத பூர்வத்திலிருந்து வேத அந்தத்துக்கு வரும், வேதாந்தத்தில் வர்றோம். நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்தில் நாரத மகரிஷி சனத்குமார்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு ஜோதிஷம் தெரியும், மருத்துவம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், வியாக்கரணம் தெரியும், எனக்கு தெரியாத சாஸ்திரமே கிடையாது. ஆனாலும் மனசில் நிம்மதியே இல்லை அப்படின்னு போய் சொல்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன், தரத்தி சோகம் ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்தவன் அனைத்து துன்பத்தையும் கடந்துக்கிட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எனக்கு ஆத்மானா என்னன்னு தெரியணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ தான் நமக்கு உலகத்தில் பற்றின எல்லாவற்றை பற்றின ஞானமும் இருக்குது, ஆனால் நமக்கு நம்மை பற்றிய ஞானம் இல்லை. நான் கைவிலை நிலத்தில் பார்க்குறோம், உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. அப்போது முண்டக்க உபநிஷத்துன்னு இன்னொரு உபநிஷத்து இருக்குது. அதில் அந்த குரு கிட்ட போய் சிஷ்யன் கேட்குறார், எதை ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகுமோ அதை எனக்கு சொல்லுங்கள். அப்போது மற்ற இதில் கிடைக்கிற தீர்வு எல்லாமே நமக்கு நிரந்தர தீர்வு அல்ல, தற்காலிகமான தீர்வு. இந்த ஆத்ம ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான தீர்வு. இது எல்லா காலத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய ஒரே தீர்வு இந்த ஆத்ம ஞானம்தான். ஆத்மாவை பற்றிய அந்த ஞானம் அது வேதத்தின் அந்த பகுதியில் இருக்கின்றது, வேதாந்தத்தில் இருக்கின்றது. ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்ளும் போது, தன்னை பற்றிய ஒரு அறிவு வரும்போது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லை, ஒரு கேடும் இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இப்போ அனைத்து துன்பத்துக்கும் காரணம் என்ன, என்னை பற்றிய அறிவு எனக்கு இல்லாமல் இருப்பது. சாஸ்திரம் நமக்கு முறையாக சொல்லி கொடுக்குது. நம்மளுடைய வைதிக தர்மத்தில் பிரஸ்தானத்திரயம்னு நம்ம வழிகாட்டும் நூல்களாக 3 நூல்கள் இருக்கின்றது, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இதை 3 தான் நம்ம 3 முக்கியமான நூல்களாக சொல்கிறோம். இதனை தழுவி எழுதப்பட்ட நூல்களுக்கு என்ன பேர், பிரகரண கிரந்தங்கள். அதை தழுவி எழுதப்பட்ட நூல்கள், அதனுடைய சாரத்தை ஈஸியாக சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட நூல்களில் ஒன்று தான் இப்போ இடம் படிக்க போகிற இந்த அஷ்டாவக்ர கீதை. இந்த அஷ்டாவக்ர கீதை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நிதித்தியாசனத்துக்கு உரிய டெக்ஸ்ட். நம்ம 3 கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். பகவத்கீதை, கைவல்ய நவநீதம்,
இப்போ நமக்கு திருஷ்ய விவேகம் முடிச்சுட்டு நம்ம அஷ்டாவக்ர கீதை. இது எப்படி நம்ம அமைச்சிருக்கோம் அப்படின்னா, பகவத்கீதை வந்து ஃபார் பிகினர். முதல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு கோயிலை சுற்றி வந்துட்டு ஐயோ இன்னும் எனக்கு பிரச்சனை தீரலையே அப்படிங்கிறவங்களுக்கு முதல்ல வந்து உட்கார வைக்கிற இடம் எங்கே? பகவத்கீதை தான் நமக்கு. அது ஒரு ஆரம்ப நூலாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து அது வந்து ஒரு அதம அதிகாரின்னு நம்ம சொல்லலாம், பிகினர் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆழமாக படிக்கிறவங்களுக்கு ஒரு மத்தியம அதிகாரிக்கு கைவிலை நவனின்னு வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக தத்துவத்தை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப ஹை டெக்ஸ்டாகவே நம்ம போயிட்டுருக்கோம். பஞ்சதசி பார்த்தோம், முதல்ல என்ன பார்த்தோம், நம்ம அபரோக்ஷ அனுபூதி பார்த்தோம், திருப்தி தீப பிரகரணம் பார்த்தோம், திருஷ்ய விவேகம் பார்த்தோம், தைத்திரியோபனிஷத் பார்த்தோம். ஆழமான டெக்ஸ்ட். கொஞ்சம் நீண்ட நாள் நமக்கு இந்த ஸ்ரவண மனனத்தில் இருந்தவங்களுக்கு இன்னும் நிதித்தியாசன பரமாக ஒரு டெக்ஸ்ட் வேணும், ஆழமாக படிக்கிறவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிதித்தியாசன பரமாகவே தான் இந்த நமக்கு செவ்வாய்க்கிழமை கிளாஸு நிதித்தியாசன பரமாக கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் நமக்கு. அப்படி தான் நம்ம சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீண்ட நாள் படித்தவங்களுக்கு நல்ல ஒரு அபியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ எடுக்க போகிறது இந்த அஷ்டாவக்ர கீதை. அஷ்டாவக்ர கீதை அப்படிங்கிறது, அஷ்டாவக்ரர் பற்றி சில கதைகள்லாம் இருக்குது நமக்கு. நிறையா கீதைகள் இருக்குது. பகவத்கீதை அது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னது. உத்தவ கீதைன்னு ஒன்று இருக்குது. பாகவதத்தில் கிருஷ்ணர் உத்தவருக்கு சொன்னது. பாகவதத்துக்குள்ளே நிறைய கீதை குட்டி குட்டி கீதையாக இருக்குது. ஹம்ச கீதைன்னு ஒன்று இருக்குது, பிக்ஷு கீதைன்னு ஒன்று இருக்குது, அவதூத கீதைன்னு இருக்குது. டீச்சர்லாம் படித்தா பிரம்ம கீதைன்னு டீச்சர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ரிபு கீதைன்னு இருக்குது, ராமகீதைன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப அருமையான டெக்ஸ்ட். ராமர் வந்து லக்ஷ்மணனுக்கு சொன்னது ராமகீதை. இப்போ நம்ம படிக்க போகிறது அஷ்டாவக்ர கீதை. அஷ்டவக்ர கிடையாது, அஷ்டாவக்ர கீதை. இது வந்து அஷ்டாவக்ரங்கிற மகரிஷி ஜனக மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணி. அவரை பற்றி ஒரு கதை இருக்குது. வந்து அஷ்டாவக்ரர்னா யார்? அஷ்டாவக்ரர் ஒரு ரிஷி. அவருடைய இதை பற்றின கதை வந்து மகாபாரதத்தில் வருதான். வனப்பருவம் அதில் 132, 134 இருக்குதுன்னு போட்டிருக்கு. வந்து நம்ம படித்ததில்லை, போட்டிருக்கு. இதில் அவருடைய பேரண்ட்ஸ் பேர் கொடுத்துருக்கு. அவங்க அம்மா பேர் சுஜாதாவும், அவங்க அப்பா பேர் கஹோரம். அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அப்பா வந்து நல்ல வைதிகர். அவர் வேதம் சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போது இவர் அம்மா வயிற்றுக்குள்ளே கர்ப்பமாக இருக்கும்போது அப்பா வந்து வேதத்தை ஏதோ கொஞ்சம் தப்பாக சொன்னார். தப்பாக சொன்ன உடனே உள்ளேருந்து அந்த சிசு வந்து பேசிச்சான். அப்போ அவர் சொல்கிறாரா வந்து இல்லை தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்ன உடனே அப்பா கோவம் வந்துருச்சான், சபிச்சிட்றாரு. இப்படிலாம் இருப்பாங்களான்னு தெரியல நமக்கு. அவர் என்ன பண்ண, சபிச்சிட்றாரு, நீ 8 கோணலோகட பிறப்பாய் அப்படின்னு. பிறக்கும் போதே அவருக்கு 8 கோணல் அவருடைய உடம்புல இருந்தது. கை 2 ஒரே லென்த்தாக இருக்காதான், கால் 2 ஒரே லென்த்தாக இருக்கா. அந்த மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி பார்ப்பதற்கு கொஞ்சம் நம்ம சாதாரணமாக இல்லை. அவர் பார்க்கும்போது 8 விதமான வளைவுகள் இருக்குது. கோணல் மாடலாக பிறந்திருக்கார். பிறக்கும்போதே அப்படி இருந்திருக்கார். அப்போது அவருடைய அப்பா கஹோர் அவர் வந்து ராஜா கிட்ட போய் பணம் கேட்குறதுக்காக போகிறார். ஒரு தடவை போகும்போது அந்த காலத்தில் எப்படின்னா 2 பேர் வாதம் பண்ணி ஜெயிச்சா தான் பணம் கொடுப்பாங்க, வாதத்தில் தோத்துட்டா தண்டனை கொடுப்பாங்க. அப்படி தான் அந்த காலம் வைதிகமாக இருந்திருக்காங்க. அப்போது ஒரு ஜனகரோட சபையில் வந்தின்னு ஒரு பண்டிதர் இருக்கார். அவர்கிட்ட தான் வாதம் பண்ணணும். தலைமை பண்டிதர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட தான் வாதம் பண்ணி ஜெயிச்சா ராஜா பணம் கொடுப்பார், தோத்தா தண்டனை கொடுத்துருவார். அப்படி ஒழுங்காக படிச்சுட்டு வரணும். சும்மா பொழுதுபோக்குக்காக வந்து என்ன பண்ணக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு கல்விக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருந்திருக்கு. அப்போது அவர் அந்த கஹோர் வந்து அந்த வந்தின்கிட்ட வாதம் பண்ணும்போது தோற்று போயிடுறாரு. அவருக்கு சில இதெல்லாம் தெரியல. அப்போது ராஜா என்ன பண்ணிடுறாரு, அவரை வந்து நாடு கடத்திடுறார். யாரை? அஷ்டாவக்ரருடைய அப்பா. இப்போ அஷ்டாவக்ரருக்கு ஒரு 10-12 வயசாக இருக்கும்போது அவருக்கு தெரிய வருது, தன்னுடைய அப்பாவை வந்து இந்த மாதிரி நாடு கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இவர் பிறக்கும் போதே ஞானியாக இருந்திருக்கார். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஜனகரோட சபைக்கு அப்பாவோட சார்பாக இவர் போகிறார்.
போய் எங்கள் அப்பாவை விடுதலை பண்ணணுங்கிறதுக்காக நான் வாதிடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த வந்தின் அந்த பண்டிதர்கிட்டே இவர் வாதம் பண்ணுறார். வாதம் பண்ணி ஜெயிச்சு அவங்க அப்பாவை என்ன பண்ணிடுறார், மீட்டு கொண்டு வந்துடுறார். அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. அப்போ அவர் அவருக்கு குற்ற உணர்வாக இருக்குது, நம்ம அந்த பையனை அந்த காலம் செபிச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்பட்டுட்டு ஏதோ ஒரு நதி இருந்துச்சான், சமங்கா நதின்னு இருந்தது. அந்த நதியில் போய் நீ ஸ்நானம் பண்ணினா உன்னுடைய வளைவு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதே மாதிரி அவருக்கு அந்த வக்கரங்கள் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கதை போதும். இப்போ இந்த அஷ்டாவக்கரர் ஜனகருக்கு நிறையா உபதேசம் பண்ணுறார். ஜனகர் மகாராஜா. இந்த மகாராஜா நிறைய கேள்வியாக கேட்குறார். அஷ்டாவக்கரர் நிறைய பதில் சொல்கிறார். அது ஃபுல்லாக நமக்கு நிதித்தியாசன பரமாக இருக்கு. ரொம்ப ஒரு ஹையான டெக்ஸ்ட்டு. இதில் நமக்கு 20 சாப்டர் இருக்குது. கொஞ்சம் பெரிய டெக்ஸ்ட்டு தான். 20 சாப்டர் இருக்குது. 298 ஸ்லோகங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 300 ஸ்லோகம் இருக்குது. 298 ஸ்லோகங்கள். இது ஒரு நிதித்தியாசன பரமான ஒரு டெக்ஸ்ட். ஆனால் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் புரியும். ரொம்ப கஷ்டமான டெக்ஸ்ட்டு கிடையாது நமக்கு. நம்ம திருப்திருஷி விவேகம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சில பேர்லாம் சொன்னாங்க. ரொம்ப சூக்ஷ்மமாக இருந்தது. புதுசாக படிக்கிறவங்களுக்கும் நன்றாகவே புரியும், பிகினர்ஸுக்கும் புரியும். இது ஒரு இண்டிபெண்ட் டெக்ஸ்ட்டு தான். இப்போ சில இதெல்லாம் நம்ம கைவிலை நவநீதத்தில் சந்தேகம் தெளிதல் படம் படிக்கணும்னா தத்துவ விளக்கம் படிச்சிருந்தா தான் புரியும், இல்லாட்டி புரியாது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வேறு, இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் படிக்கலைன்னா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் கீதையெல்லாம் கொஞ்சம் படிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு புரியும். ரொம்ப கஷ்டமான டெக்ஸ்ட்டாக இருக்கு. பட் அது அஷ்டாவக்கர கீதையை தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ இது ரொம்ப சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடிக்கடி ரொம்ப சொல்லியிருக்கார். விவேகானந்தர் இது ரொம்ப, அவர் முதல்ல ராமகிருஷ்ணரை சந்தித்த சமயத்தில் அவருக்கு அத்வைதத்தில் எதுலேயுமே நம்பிக்கை கிடையாது. கடவுள்கிட்ட எதுலேயுமே அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கார் விவேகானந்தர். இப்போ அந்த சமயத்தில் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம், அவர் அஷ்டாவக்கர கீதையை வாசின்னு சொல்லுவாராம். இவருக்கு நம்பிக்கையே கிடையாது. அவர் என்ன சொல்லுவாரா ராமகிருஷ்ணர், எனக்கு வாசித்து காட்டு அப்படின்பாரான். எனக்கு வாசித்து காட்டுனா அப்போ அவன் வாசிக்கும் போது அவனுக்கு அது உள்ளே போகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் இது ரொம்ப ஆழமாகவே படிச்சிருக்காருன்னு பார்க்குறோம். அப்புறம் ரமண மகரிஷி இதை ரொம்ப அடிக்கடி கோட் பண்ணுறார், ரொம்ப படிக்க சொல்லியிருக்கார், நிறைய பேரை படிக்க சொல்லியிருக்கார். அப்புறம் நம்ம சுவாமி சர்வப்பிரியானந்தா அவர் சொல்லுவார், நிதித்தியாசனத்துக்கு நான் எங்கேயாவது தனியாக போகணும் அப்படின்னு நினச்சா அஷ்டாவக்கர கீதையை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படிம்பார். அது மாதிரி நிறைய நிதித்தியாசன பரமான ஸ்லோகங்கள் நிறைய இதில் இருக்குது. அதனால் இது நமக்கு கண்டிப்பாக பயன்படும். ஆழமாக நமக்கு இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை கிளாஸ் தீவிர முமுட்சுக்களுக்காக இந்த கிளாஸு நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்புறம் இன்னொன்று, நம்ம கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் கிடையாது. இது ஆஃப்லைன் கிளாஸ், நம்ம லைவ் கிளாஸ் தான். நம்ம சங்கத்தில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் சங்கத்தில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது சில நேரங்கள் வெளியூருக்கு போக வேண்டியவங்களுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், அதை ஆன்லைனில் ஆக்கணும். வர முடியாத தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இடையில பிரேக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம ஆன்லைனில் ஆக்கணும். நிறைய பேர் ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நிதித்தியாசன அளவுக்கு வந்துட்டதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு ஆன்லைனில் மட்டும் கேட்குறது அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. நீங்கள் சுவாமி சாட்சாத் கிருத்தானந்தா சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இருந்தால் உங்களுக்கு என்ன இருக்கும், ப்ரொஃபஸர் ஆகலான்னு சொல்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கிளாஸும் வரணும்னு நம்ம சொல்லலை. நம்ம ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் இடையில வருவது நல்லது. வயசானவங்களை நம்ம கம்பல் பண்ணுறது கிடையாது. நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. நமக்கு தெரியும், இப்போ யோகாவே ஆன்லைனில் யோகா பண்ணுறதுக்கும் நேராக போய் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரியும் நமக்கு. அதனால் நிஜமாகவே நமக்கு தீவிரமான ஒரு முமுட்சுத்துவம் இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு மோட்சம் வேணும் அப்படின்னா நமக்கு ஈஸ்வர கிருப்பை வேணும், குரு கிருப்பை வேணும், ஆத்ம கிருப்பை வேணும், 4வது சாஸ்திர கிருப்பை ஒன்று வேணும். சாஸ்திரம் நமக்கு பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது நமக்கு. அப்போ அதனால் ஆன்லைனில் நம்ம கேட்டுக்கலாம், பட் ஆஃப்லைனும் நமக்கு தேவை.
இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது, இதெல்லாம் நமக்கு காலங்காலமாக நம்ம நடக்கணும், இந்த சங்கமெல்லாம் நடக்கணும். இப்போ இந்த இடத்துல அவ்வளோ ஒரு தபஸ் இருக்குது. 78 வருஷமாக இவங்க ஒரு இடத்துல நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம நோகாமல் உட்காந்து படிக்கணும்னு நினைக்கிறோம். டெய்லி கிளாஸ்க்கு வர்றது கஷ்டம்தான். இப்போ 3 கிளாஸ் எனக்கு எடுக்க வர்றதுங்கிறது கஷ்டம்தான். பட் எனக்கு என்னுடைய குரு கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காரு. அவருடைய உடல் சிரமத்தை எல்லாம் பார்க்காம எனக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நமக்கு கொடுக்கறது ஒரு தர்மம். அதை பெற்றுக்கொள்வதும் முறையாக பெற்றுக்கொள்வது ஒரு தர்மம். ஏன்னா இந்த கைவல்ய சங்கத்தோட மகிமையை நான் சொல்லி ஆகணும். இங்கே வர்ற மகளிரோட இதை சொல்லி ஆகணும். நாங்கள் பகவத்கீதை கிளாஸு ஒய்எம்சிஏ கிட்டே நடத்துகிறோம். இங்கேருந்து வெயில் மழை பாராமல் நடந்து வந்து கிளாஸ் கேட்க வருவாங்க. அந்த ஸ்ரத்தை கிளாஸ் நேரம் இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த சாஸ்திர கிருப்பை நமக்கு. அதே மாதிரி கைவல்ய நவநீத கிளாஸுக்கு அங்கே நீங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தீங்க, நடந்து வந்தீங்க, வெயிலுக்குள்ளே மழைக்குள்ளே நடந்து வந்தீங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் நேரம் இங்கே வந்துச்சு. அந்த சாஸ்திர கிருப்பை. அதனால் இந்த இடத்துல இருக்க தர்மங்கள் எல்லாம் நல்லா இன்னும் தொடர்ந்து நமக்கு நடக்கணும் அப்படின்னா சாஸ்திரத்துக்கு அதுக்குரிய ஒரு அனுகிரக சக்தி இருக்குது. அதனால நிறையா ஆன்லைனில் கேட்குறவங்க முகம் தெரியாத பல பேர் இருக்காங்க. ஒளிஞ்சிக்கிட்டு கேட்கணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. தான் கேட்குறது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்படிலாம் இருக்குது கொஞ்சம். பட் உங்களுக்கு மோட்சம்தான் தீவிரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துக்குரிய மதிப்பை நாம் கண்டிப்பாக கொடுக்கணும். இங்கே நமக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடக்கணும். நம்ம பிள்ளைங்கள் நடக்கணும். உங்கள் வீட்டு குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. லீவ் சமயத்தில் இங்கே காலடி வைக்கட்டும். நீங்கள்லாம் காலடி எடுத்து வைங்க. ஆன்லைனில் கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த தர்மம் நடக்கணும். ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றோம். 3 பேர் 4 பேர் வர்றாங்க. ஆனால் நிறையா பேர் சீரியஸாக கேட்குறாங்க. சீரியஸாக கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான பிரயோஜனம் கிடைக்கணும் அப்படின்னா நான் மற்ற கிளாஸில் வர்றவங்களை நான் சொல்ல மாட்டேன். நான் கைவிலே நவநீதம் கேட்குறவங்களையோ பகவத்கீதை கேட்குறவங்களையோ அவங்களாம் பிகினர்ஸ். ஆனால் இது என் வாழ்க்கையில் எனக்கு மோட்சம்தான் வேணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான இச்சை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுக்கறது தப்பு கிடையாது. அதனால் நான் இதை சொல்கிறது கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லியிருக்கலாம். பட் நான் சாக்ஷாத் கிருத்தானந்த சுவாமிஜி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் கிளாஸில் ரெக்கார்டே பண்ண விட மாட்டார். நேராக தான் கேட்கணும். அதை அவர் தர்மமாக வச்சுருக்கார். இப்போ நம்ம இது ஒரு எக்ஸப்ஷன். சாஸ்திரத்தில் எப்படி இருக்குன்னா நமக்கு குளிக்காமல் ஜபம் கூடாது. சாஸ்திரத்தில் குளிக்காமல் ஜபம் பண்ணக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது. ஆனால் உனக்கு அன்றைக்கி உனக்கு ஃபீவர் இருக்குது, உனக்கு முடியல அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரம்? நீ விபூதி வச்சுட்டு பஸ்ம ஸ்நானம் பண்ணிவிட்டு நீ ஜபம் பண்ணிக்கோன்னு கொடுத்துருக்கு. ஒரு எக்ஸப்ஷன். ஆனால் நீ தினமே குளிக்க பயந்துக்கிட்டு தினம் நீ பஸ்மத்தை வச்சுட்டு பண்ணினா அதுக்கு உனக்கு புண்ணியம் பிரயோஜனம் கிடைக்காது. அதே மாதிரி தான் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கண்டினியூட்டி. 2 விஷயத்துக்காக ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் போடுறோம். கண்டினியூட்டி இருக்காமல் போயிடக்கூடாதுங்கிறக்காக. 2வது வயதானவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்புறம் வெளியூரில் நிறையா பேர் இருக்காங்க. அப்புறம் திரும்ப திரும்ப கேட்கும்போது அது ரெக்கார்டிங் கேட்கும்போது நிறையா யூஸ் ஆகுது. இதெல்லாம் மனசில் வச்சு தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஆன்லைன் கிளாஸ் நம்ம போட்டோம். ஆனால் அதையே ஒரு இதாக வச்சுக்கிட்டு இங்கே ஒரு 2 பேர் தான் 3 பேர் தான் வர்றாங்க அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் நிறையா பேர் பலன் அடைஞ்சால் இது இன்னும் காலங்காலமாக இந்த சங்கமெல்லாம் நமக்கு நடக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு இதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நமக்கு இப்போ இத்தனை டெக்ஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம். இன்னும் அஷ்டாவக்கர கீதை இன்னும் நிறைய நமக்கு படிக்கிறது, காலம் பூரா படிக்கிறதுக்கு டெக்ஸ்ட் இருக்குது. அதனால் முடிந்தவர்கள், இளைஞர்கள் முடியும் போது கண்டிப்பாக வரணும்னு சொல்லலாம். முடியும் போது அப்பப்போவாது நீங்கள் நேரம் இந்த சங்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக தர வேண்டும். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடினமாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். என்னுடைய ஒரு விண்ணப்பமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம முடிந்தவர்கள் ஏதாவது ஒரு கிளாஸில் சேர்ந்துக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிளாஸ் வர முடியலையா, வியாழக்கிழமை கிளாஸ்க்கு வாங்க. வியாழக்கிழமை வர முடியலையா, சண்டே கிளாஸ்க்கு வாங்க. உள்ளூரில் இருக்கிறவங்க வாங்க, இளைஞர்கள் வாங்க. இதோட நம்ம இந்த கிளாஸோட முகவுரையை நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்த வாரம் நம்ம முறையாக நம்ம தொடங்குவோம். இப்போ நம்ம ஒரு 36 தடவை இந்த டெக்ஸ்ட்டு நமக்கு நல்லா பிரயோஜனம் கிடைக்கணும். நமக்கு எல்லோரும் இந்த பிறவியிலேயே நமக்கு ஞான நிஷ்டை
கண்டிப்பாக கிடைக்கணும். சாஞ்சி அடிக்கடி சொல்லுவாங்க, ஜீவன் முக்த சுக அனுபவ சித்தி ரஸ்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஜீவன் முக்தனாக நம்ம இந்த ஜென்மத்தில் நமக்கு அந்த முழு பரம பிரயோஜனம் கிடைக்கணும். அதுக்கு அந்த பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி நம்மளுடைய குருமார்கள் அனைவரும் நமக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு அந்த பக்தியோடு நம்ம ஒரு 36 தடவை ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. தட்சிணாமூர்த்தியே எனக்கு அந்த மேலான அந்த ஞானத்தை மெய்யறிவை எனக்கு நன்றாக தருவாயாக நம்ம பிரார்த்தனையோடு இதை நம்ம முடியும். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा.
ॐ नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கி ஜெய். கைவல்ய சக்தி கணபதி கி ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அடுத்த வாரம் கிளாஸ் இல்லை நமக்கு, அதுக்கு அடுத்த வாரம் இருக்கும் அஷ்டவாக்கிய கீதம்.